தொடர்ந்து திமுக அரசின் செயல்பாடுகளை விமர்சித்த சீமான், பள்ளி குழந்தைகளை பசியோடு பள்ளிக்கு வர வைத்ததுதான் திமுக அரசின் சாதனை. இலவசங்களை கொடுத்து மக்களை கையேந்தும் நிலைக்கு கொண்டு வந்த முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழக மக்களை தலைநிமிர வைப்பேன் என்று கூறுவது சாதனை அல்ல என்று தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் அரசியல் சுற்றுப்பயணம் குறித்து விமர்சித்த சீமான், மக்கள் சந்திப்பு என்பது மக்களிடம் நேரடியாக சென்று அவர்களுக்காக நிற்பதுதான் உண்மையான மக்கள் சந்திப்பு. ரோடு ஷோ, கூட்டு ஷோ என கை காட்டி செல்வது மக்கள் சந்திப்பு கிடையாது. விஜய் அவ்வாறு மக்களை சந்திக்கவில்லை. ஒரு நட்சத்திர பிரபலம் என்றால் வாக்குகள் மட்டும் கேட்க வருவீர்களா? இது வேட்டையாட வரும் சிங்கம் இல்லை, வேடிக்கை காட்ட வரும் சிங்கம் என்று சரமாரியாக சாடினார். சமீப காலமாகவே சீமான் தாவேகா தலைவர் விஜயை தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகிறார். விஜயின் முதல் மாநாட்டில் இருந்து தற்போது நடைபெற்ற மாநாடு வரை அவரது செயல்பாடுகளை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்து வருகின்றார்.